ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸை எப்படி தேர்ட் பர்சன் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் 100% வந்து செக்யூரான ஒரு சாஃப்ட்வேர் தான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு ஆன்வி ஃபோல்டர் லாக்கர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுங்க. நீங்கள் ஆன்வி ஃபோல்டர் லாக்கர்னு கொடுத்தோடனே அதனுடைய வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஆன்வி ஃபோல்டர் லாக்கர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, டவுன்லோட் ஆன்வி ஃபோல்டர் லாக்கர், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த செட்டப் ஃபைலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன் ஃபைல் கொடுங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோடைய செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து லோடிங் ஆகுது. கீழே வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதனுடைய காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே கொடுங்கங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோல்டரை லாக் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். தென் அதை எப்படி அன்லாக் பண்ணுறதையும் காமிக்கிறேன். இப்போது அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆன்வி ஃபோல்டர் லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த ஆப்க்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும். அதாவது மாஸ்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் அப்பர் கேஸில் லோயர் கேஸில் கொடுத்து ஏதாவது சிம்பிள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க. அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஐடி கொடுத்ததும் ஓகே கிளிக் பண்ணணும். இப்போ நான் மெயில் ஐடி டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கரண்ட் பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்து நியூ பாஸ்வேர்டு எதுனாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். அடுத்தது ஹோம் போங்க. இப்போ போயிட்டு அதுலேருந்து ஒரு ஃபோல்டரை நான் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததும் உங்கள் சிஸ்டமில் இருக்க ஃபைல் அண்ட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோல்டரை நீங்கள் லாக் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் டிஎஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நான் லாக் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் இங்கே பாஸ்வேர்டு ஆப்ஷன் ப்ரொடெக்ஷன் மெத்தடில் வந்துட்டு எந்த மெத்தட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அன்ப்ரொடெக்டு, ஹைடு, லாக்கு, ரீட் ஒன்லி அண்ட் ஹைட் அண்ட் லாக்கு பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அன்ப்ரொடெக்ட் அப்படின்றது நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது. இப்போ நான் என்னுடைய ஃபோல்டருக்கு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இங்கே மாஸ்டர் பாஸ்வேர்ட் கூட கொடுக்கலாம். அதாவது இந்த ஆப் ஓப்பன் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்களா, அது கூட கொடுக்கலாம். இல்லை இங்கே ஃபோல்டருக்கு தனியாகவும் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து கஸ்டம் பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிவிட்டு நியூவாக வந்து இந்த ஃபோல்டருக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஹிண்ட் ஆப்ஷனல் தான். ஸோ கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரொடக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா டிஎஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். அந்த ஃபோல்டருக்குன்னு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதும் பார்க்கலாம். அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடில் போயிட்டு அன்ப்ரொடெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு.
இப்போது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா இந்த ஃபோல்டர் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த சாஃப்ட்வேரையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் பேனல் போயிட்டு நான் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுங்க. எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் அந்த ஆப்புக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணல, மாஸ்டர் பாஸ்வேர்ட். அதை இங்கே நான் கொடுக்கணும். கொடுத்தா தான் எனக்கு அன்இன்ஸ்டால் ஆகும். இப்போது நான் பாஸ்வேர்ட் கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ராசஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அன்இன்ஸ்டால் கொடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு ஃபோல்டரையோ இல்லை ஃபைலையோ லாக் பண்ணி வைக்கிறதுக்கு 100% வந்து செக்யூரான ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப செக்யூரான சாஃப்ட்வேர் தான். தேங்க்யூ.